நேர்மையான அதிகாரிக்கு இப்படி ஒரு கொடூர இறப்பா? நிமிஷம் கேப்ல அந்த அம்மா காப்பாத்திருக்கலாம். கூட ஒரு 10 அடி 15 அடி போயிருந்தா அந்த அம்மா ரொம்ப காப்பாத்திருக்கலாம். சினிமாவையே மிஞ்சிய கிரைம் சம்பவம். போலீசையே மிரள விட்ட கடைசி ட்விஸ்ட். மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில இருக்கக்கூடிய எல்ஐசி கிளை அலுவலக 2வது தளத்துல கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு இரவு நேரத்துல திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பணியில இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளரான கல்யாணி நம்பி அப்படின்றவங்க தீயில உடல் கருகி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அதே அலுவலகத்துல பணியில இருந்த உதவி நிர்வாக அதிகாரியான ராம் அப்படின்றவருக்கு கால்ல தீக்காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருந்தாங்க. இதுல தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாணி நம்பி தன்னுடைய மகனுக்கு பதட்டத்தோடு கால் பண்ணி போலீஸுக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதை தொடர்ந்து தன்னுடைய தாயாருடைய உயிரிழப்புல சந்தேகம் இருக்கிறதா கூறி கல்யாணி நம்பியோடைய மகன் திலகர் திடல் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. ராம் கிட்ட நடத்தின விசாரணையில தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வந்திருக்கு. தீ விபத்துல உயிரிழந்த பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி அப்படின்றவங்க கடந்த மே மாதம் தான் திருநெல்வேலியிலிருந்து பணி உயர்வு பெற்று மதுரை எல்ஐசி கிளை அலுவலகத்துக்கு பணிக்கு வந்திருக்காங்க. ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ராம் பணி புரிஞ்சிட்டு வந்த நிலையில சில ஆவணங்கள்ல குளறுபடி மற்றும் முறைகேடு இருக்கிறது தெரிய வந்து கல்யாணி நம்பி அவங்க கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்களாமா. இந்த நிலையில தான் ராம் கல்யாணிய கொலை செய்யறதுக்காக பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அறையில அவரை அடைத்து மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. ராம் மேலையும் அந்த தீ விபத்து பட்டிருக்கு. கீழ்த்தளத்துல இருந்தவங்க உடனடியா ராம மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட மேல் தளத்துல முதுநிலை மேலாளர் கல்யாணி நம்பி இருக்காங்க அப்படின்னு ராம் தெரிவிக்கல அப்படின்னும் சொல்லப்படுது. ராம் செய்த முறைகேடுகளை கண்டுபிடிச்ச கல்யாணி நம்பிய ராம் தான் கொடூரமா கொலை செய்திருக்காங்க அப்படின்னும் விசாரணையில தெரிய வந்ததா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.